ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிஸ்ட் வந்து பிரியா பாலகுமாரன். எஸ், நம்ம சிறுகடி காசியுடைய மீனா. ஸோ நல்ல சக்ஸஸ்ஃபுல் இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற சமயத்தில் இவங்களுடைய கடந்த கால ஜேர்னி எவ்வளோ சீரியல்ஸ் கிராஸ் பண்ணாலும் இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இவங்களுடைய அந்த டெலிவிஷன் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு ஹீரோயினாக வந்துட்டு 2018 ஓவியா அப்படின்ற ஒரு சீரியல் மூலயமா தான் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. எஸ், இந்த சீரியல் வந்து கலர்ஸ் தமிழில் 2018. ஸோ திங்கள் முதல் சனிக்கிழமை வரை சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 years அப்போவே வந்துட்டு 390+ எபிசோட்ஸ் கிட்ட கலர்ஸில் போயிருக்குன்னா ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு சீரியலில் இவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரியலும் ஹீரோயினா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு கெரியர் சார்பு அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த சீரியலில் ஹீரோவா ஆக்டர் சுரேந்தர் அவர் தான் பண்ணியிருந்தாரு. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சது திருமகள் அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு சன்னில் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ மலர் சீரியலில் கூட ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு அங்கே ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க. எஸ், அந்த சீரியல் அதாவது ஓவியா சீரியல் வந்து 2020 வந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த சீரியல் தொடர்ந்து விஜய் டிவியில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகியிருந்தாங்க. எஸ், வேலைக்காரன் சீரியல் 2020 லான்ச் ஆகி 2022 வரைக்கும் போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுவுமே வந்து 400+ எபிசோட்ஸ் தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலையோ அந்த சீரியல் மூலயமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ அதே போல் பேரலாக 2020 2022 வரைக்கும் தமிழ் மட்டும் இல்லை தெலுங்குலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் சக்ஸஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. எஸ், அவங்க வந்துட்டு நிருப்பம் அப்படின்ற ஒரு ஹீரோ தெரியும் உங்க எல்லாருக்குமே. நம்ம பாரதி கண்ணம்மாவுடைய ரீமேக் வெர்ஷன் இருக்கு இல்லையா, கார்த்திகை தீபம். ஸோ அந்த சீரியலுடைய ஹீரோ. ஸோ அவர் வந்துட்டு ஜி தெலுங்குல இருந்து ஒரு சீரியல் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் நம்மளுடைய பிரியா பாலகுமாரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைமாக அதாவது தெலுங்குல வந்துட்டு ஹிட்லர் காரி பெல்லம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழில் கூட திருமதி ஹிட்லர் அப்படின்ற ஒரு டைட்டில் ஜீல டெலிகாஸ்ட் ஆயிருந்துன்னு நினைக்கிறேன். இந்த சீரியல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு 2 years கிட்ட இந்த சீரியலுமே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரீச் அவங்க 2 பேருக்குமே அந்த சீரியல் மூலமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதா. ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையுமே ஒரு நல்ல சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழை விட தெலுங்குலாம் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸே கிடைச்சிருக்கு அப்படின்னு நானுமே சொல்வேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சிறுகடி காசைக்கு முன்னாடி இப்போ தமிழ் ஆடியன்ஸ்ட்ட கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பிரியாவை தெரியாது. பட் தெலுங்கு ஆடியன்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து பிரியாவை தெரியும். ஏன்னா அந்த ஒரு சீரியல் அவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறதா. எஸ், அந்த சீரியல் வந்துட்டு 2020 முடிஞ்சது. அதே போல் 2022 உடைய எண்டில் தான் வந்துட்டு சிறுகடி காசையுடைய ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2023 வந்து சிறுகடி காசை லான்ச் பண்ணாங்க. இப்போ சிறுகடி காசையில் நல்ல ஒரு ரோல். ஸோ தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 சீரியலாக வந்துட்டு நிறைய டைம் அர்பனில் வந்து போயிட்டு இருக்கு. விஜய் டிவியுடைய நம்பர் 1 சீரியலாக தொடர்ந்து பல மாதங்களாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு சீரியல் நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. அதே போல் இன்பிட்வீனில் வந்துட்டு ராதகு நிவீரா பிரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீரியல் ஜி தெலுங்குலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த சீரியலுமே வந்துட்டு அந்த அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுடைய கேரக்டர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அந்த சீரியலுமே முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் டு பேக் 2 சீரியல் வந்து தெலுங்குல பண்ணி என் பண்ணியிருக்காங்க. அதே போல் தமிழில் வந்துட்டு 2 சீரியல் முடிஞ்சிருக்கு. இப்போ கரண்டாக ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு மலையாளம்ல ஏஷியன் நெட்டில் நம்ம சிறுகடி காசையுடைய மலையாளம் வெர்ஷன் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. செம்பனீர் பூ அப்படின்ற ஒரு டைட்டில். ஸோ 7 o'clock வந்து கரண்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் டைம் சேஞ்ச் பண்ணி 7:30 போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்க வந்து நம்பர் 1 சீரியலாக மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே வந்திருக்காங்க. ஸோ அதாவது தமிழில் ஒரு பக்கம் நம்பர் 1 சீரியலுடைய ஹீரோயின், இன்னொரு பக்கம் மலையாளத்தில் நம்பர் 1 சீரியலுடைய ஹீரோயின். ரொம்பவே சந்தோஷம். அதே போல ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு ஹிந்தியில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீரியல் பக்கம் போனாங்கன்னா கூட ஒரு பேன் இந்தியா ஆக்ட்ரஸாக சீரியல் சைடில் வந்துடலாம் அப்படின்லாம் கூட அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்னா எங்கேயாச்சும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 2018 ஆரம்பிச்சு 2023 24 தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் தமிழில் கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல. ஸோ இப்போ அவங்களுக்கான ஒரு இது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்னதான் சிறுகடி காசையில் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரிஸ் இல்லை, அவங்களுக்குன்னு செப்பரேட் ஸ்டோரி இல்லைன்னு பேசுகிறாலுமே கூட சின்ன சின்ன எபிசோட்ஸ் வந்தாலுமே அவங்களோட திறமையை காட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது தான். ஸோ யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.